பித்ரு தோஷம் பித்ரு சாபம்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களும் வேற வேற. ம் பித்ரு தோஷங்கள் எதனால வரும் அப்படின்னாக்கா, இந்த தாய் தந்தையர்களை வந்து சரியான முறைக்கு ம் பாதுகாக்காம இருக்கக்கூடிய வாழ்க்கை. ம் ஈவன் நானா கூட இல்லை, என்னுடைய முன்னோர்களா கூட இருக்கலாம். ம் என்னுடைய முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர், நம்ம அப்பா பண்ணது நமக்கு தானே வரும். ஆமா, அப்பா சொத்து மாத்திரம் குழந்தை கிடையாது, அப்பா பண்ண பாவங்களும் குழந்தைகளுக்கு தான். ஈவன் நம்ம அப்பான்னு கூட இல்லை, இன்னும் முன்னாடி கூட போகலாம். ஒரு 7 தலைமுறை 7 ஜென்மம் தலைமுறைன்னு சொல்லுவா இல்லையா? ஆமா, 7 தலைமுறை பாவங்களும் தான், 7 தலைமுறை புண்ணியமும் நமக்கு தான். இப்போ அவாளில் யாரான ஒருத்தர் வந்து பெற்ற தாய் தந்தையரையோ ம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ம் உடல் ஊனமுற்ற யாராவது தங்கைகளையோ தமக்கைகளையோ ம் யாரோ ஒருத்தரை கூட இந்த மாதிரி ம் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவரோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருந்தா அப்படின்னாக்கா அதனால ஏற்படக்கூடியது பித்ரு தோஷம். ம் இந்த பித்ரு அப்படிங்கிற சப்தத்துக்குள்ள இப்போ சமஸ்கிருதத்துல பிதா அப்படின்னாக்கா அப்பான்னு சொல்லி, அப்பான்னு அர்த்தம். ஆமா, ஆனால் பித்ருன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அப்பா அம்மா யார் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிருக்காங்களோ எல்லாமே அத்தனை முன்னோர்களுக்கும் பித்ருக்கள்னு தான் பேர். ஆமா, பித்ருக்கள் அப்படின்னாக்கா அது வந்து மேலா ஃபீமேலா, என்னடா தாத்தாவா பாட்டியா சித்தப்பா பெரியப்பாங்கிறது கிடையாது. பித்ரு அப்படின்னாலே நமக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சவங்கன்னு சொல்லி தான் அர்த்தம்.